யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யோசுவா ஒரு காரியத்திற்காக புறப்படும் பொழுது, மோசேக்கு பின்பு நான் என்ன செய்வேன் என்று கலங்கி நிற்கும் பொழுது, யோசுவாவை தூக்கி விடுவதற்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ திகையாதே, கலங்காதே. நீ போகிற இடமெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? நான் கூடவே வருகிறேன். ஆமென். யோசுவா கலங்கி நின்றார். மோசேக்கு பின்பு நான் என்ன செய்ய போகிறேன்? என்னை தகப்பனாய் வழிநடத்தி வந்தவர் கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டாரு. என்னால இனிமேல் என்ன செய்ய முடியும் என்று யோசுவா கலங்கி நின்ற பொழுது, ஒருத்தர் தூக்கிவிட முடியாது நின்ற பொழுது, ஏன்னா யோசுவா எழும்பாதற்கு காரணம் இன்னொன்னு யார் அப்படின்னாக்க, ஆரோனும் ஆரோனுடைய குமாரரும் இருக்கிறாங்க. ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்டவங்க. அவங்க இருக்கும் பொழுது நான் எப்படி இஸ்ரவேல் நடத்த முடியும் என்று யோசுவா பயந்த பொழுது, எல்லாவற்றுக்கும் தகுதி உடையவர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறவர்கள் இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய முடியும் என்று யோசுவா கலங்கி நின்ற பொழுது கர்த்தர் சொன்னார் அவருக்கு, யோசுவாவுக்கு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் நான் கூடவே வருகிறேன் என்று. ஆமென், ஆமென். யோசிச்சு பாருங்க, மோசேவுக்கு பின்பு ஆரோன் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்டவர், அவருடைய பிள்ளைகள் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு கொடுக்காத ஒரு வாக்கு யாருக்கு கொடுக்கிறாருங்க? யோசுவாவுக்கு கொடுக்கிறார். யோசுவா அழைக்கப்படல, ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்படல. யோசுவா அதற்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யல. ஆனால் யோசுவா பயந்து பயந்து கூனி குறுகி நிற்கும் பொழுது அப்பதான் அந்த கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறார். ஆரோனை கூப்பிட்டு அபிஷேகித்த, ஆரோனுடைய பிள்ளைகளை அபிஷேகித்து அவங்களுக்கு அங்கியெல்லாம் எப்படியெல்லாம் தச்சு போட்டு மோசே சொல்லிக் கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தையினால சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆனால் மோசே இல்லாத பொழுது யோசுவா கலங்கி இருக்கிறார். ஐயோ, ஆரோனும் ஆரோனுடைய குமார் குடும்பமும் இருக்கிறது ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு. என்னை கர்த்தர் சொல்லுகிறாரு, எப்படி என்னாலும் செய்ய முடியும்? எனக்கு முன்னாடி மேன்மை அடைந்தவங்க இருக்கிறார்களே, எனக்கு முன்னாடி மூத்தவர்கள் அவர்கள் இருக்கிறார்களே, எப்படி என்னால் அவர்களை செய்ய முடியும் என்று ஆரோனுக்கும் ஆரோனுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை யாருக்கு தந்தாருங்க? யோசுவாவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் நினைக்கிறாங்க என்ன கொண்டுதான் பேச முடியும். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிறியவனை கூடுதலிருந்து எடுத்து எளியவனை குப்பைமேட்டிலிருந்து உயர்த்தி அவரை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர். ஆமென். கர்த்தர் நினைச்சா யாரை கொண்டு வேணாலும் பண்ணுவீங்க, பேச முடியும். துதிக்கிறத கர்த்தருடைய ஜனங்கள் தடை பண்ணும்பொழுது இயேசு சொல்லுகிறார், இவங்க துதிக்கல அப்படின்னாக்க கல்லுகள் என்ன பண்ணும்? துதிக்கும். ஆமென்.